அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆன்மீகத்தில் முன்னோடியாக திகழ்வது நம் இந்திய மக்களா, இந்திய ஞானிகளா, இல்லை வெளிநாட்டவர்களா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வெளிநாட்டவர்கள்லாம் எப்படி ஆன்மீகத்தோட கருத்துக்களை ஏற்றுக்கிறாங்க, ஆன்மீகத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க, எதற்கெல்லாம் வெளிநாட்டவர்கள் நமக்கு முன்னோடியாக இருக்காங்க, எதெல்லாம் நம்ம முன்னோடியாக இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆன்மீகத்தை பொறுத்தவரையிலும் இந்த இந்தியாவிலே தமிழகத்தில்தான் நம்ம ஞானிகளும் மகான்களும் இருந்தார்கள். இந்த தமிழகத்தை தான் நம்ம ஆன்மீக பூமி என்று நாம் சொல்வோம். ஆனால் நம் பக்கத்து மாநிலங்களில் கூட கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த பகுதியிலும் ஞானிகள் சிலர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதிகபட்சமான ஞானிகள் இருந்திருப்பது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தில் தான். அது மட்டும் அல்லாமல் ஆன்மீகம் சார்ந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதும் நம் தமிழகத்தில் உள்ளவங்க தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போலி ஆன்மீகத்தில் தான் நாம் மூழ்கி கிடக்கிறோம். உண்மையான ஆன்மீகத்திற்கு இங்கு யாரும் வருவதில்லை. அதிகபட்சமாக அதில் நிறைய அவர்களுக்கு சிரமம் இருக்குது. உண்மையான ஆன்மீகத்துக்கு வருவதற்கு அவங்களுக்கு, பொதுமக்களுக்கு நிறையா சிரமங்கள் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வரத்துக்கு யோசிக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மேலை நாட்டவர்களை பொறுத்தவரையிலும் வெளிநாட்டவர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் எதெல்லாம் அவர்கள் முன்னோடியாக நமக்கு திகழ்கிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அறிவியலில் அவர்கள் முன்னோடியாக திகழ்கிறார்கள். ஆனால் உண்மையான அறிவியலில் முன்னோடியாக திகழ்வது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சித்தர்களும் மகான்களும். அவர்கள் நூல்களில் நாம் நுட்பமான விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது தான் இங்கே நமக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, சங்கடமாக இருக்குது. ஏன்னா வெளிநாட்டவர்கள் நம்ம நூல்களை எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் நம் நாட்டவர்கள் அதை சார்ந்து ஆய்வு நடத்துவதோ இல்லை அதற்குரிய சரியான விளக்கங்களை இங்கே பகுத்து பார்த்து அதற்கு சரியான தெளிவுரை எழுதுவதற்கு ஆளில்லாமல் இன்றளவும் இருக்கிறது. இந்த சித்தர்கள் நூல்களுக்கு தெளிவுரை எழுதுவது என்பது மிகப்பெரிய சவாலாகவே இங்கே இருந்து வருகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய மிக நுட்பமான விஷயங்களுக்கு நிறைய பேர்னால் தெளிவுரை எழுத முடியவில்லை. அவர்கள் தவறான தெளிவுரையை தான் எழுதுகிறார்கள் என்பது தான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் PhD பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆய்வுன்னு சொல்லிட்டு தமிழ் அகராதியில் உள்ள வார்த்தைகளை எடுத்துக்கொள்வார்கள். இந்த சித்தர்கள் நூலில் தமிழ் அகராதியில் என்ன சொல்லியிருக்கோ அதை சார்ந்து தான் தெளிவுரைகள்லாம் அவங்க எழுதுகிறாங்க. ஆனால் சித்தர்கள் நூல் என்பது நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களில் ஒரு வாக்கியத்திற்கு பல அர்த்தம் உண்டு என்பதில் நம்மளில் சில பேருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை அது. ஏனென்றால் இப்போ சூரியனுக்கு வெயிலோன், கதிரவன்,
அப்படின்னு நிறைய பேர் இருக்கு இல்லையா? அதை மாதிரி ஒவ்வொரு வாக்கியங்களுக்கும் ஒவ்வொரு சொல்களுக்கும் அர்த்தங்களும் சூட்சமான அர்த்தங்களும் இருப்பது வழக்கமாக இருக்கிறது. ஒன்றும் இல்லை, அகத்தை பற்றி சொல்லக்கூடியது அகநானூறு, புறத்தை பற்றி சொல்லக்கூடியது புறநானூறு. இப்போ அகத்துக்கும் புறத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இங்கே தான் பெரிய சிக்கலே இருக்குது. நாம் எப்போது எதை எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் புறத்திலேயே எடுத்துப்போம். ஆனால் சித்தர்கள் எது சொன்னாலும் அகத்தை பற்றியே சொல்வார்கள், புறத்தை பற்றி மிக குறைவாக சொல்வார்கள். ஞானத்தை பொறுத்தவரையிலும் அகத்தை பற்றி தான் அவர்கள் அதிகமாக கூறியிருக்கிறார்கள். ஒரு பெண் வள்ளலார், அந்த பெண் நாசாவில் ஒர்க் பண்ணுறாங்க. நாசாவில் ஒர்க் பண்ணுற அந்த பெண் நம்மளுடைய வள்ளலாருடைய நூலை ஆய்வு செய்து அதை கற்று வள்ளலார் சொன்னதற்கும் அந்த இயற்பியலுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி அவங்க பேசினாங்க. இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி, இந்த கோள்களை பற்றி அவர் சொன்ன விளக்கங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க. அப்போ இதை போல் ஆராய்ச்சிகள் நிறையா செய்யணும். இப்போ நம்ம சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ கண்டுபிடிப்புகள் எல்லாமே அதிகபட்சமாக உங்களுக்கு அதிக கண்டுபிடிப்பெல்லாம் இந்த 500 வருடங்களாக தான் அதிகமாக இருக்கிறது. அதற்கு முன்னாடியும் 1000 1300 வருடங்களுக்கு முன்னாடியும் கண்டுபிடிப்புகள்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையும் மறுத்து அடுத்து வரும் விஞ்ஞானிகள் சொல்வதும் அது உண்மையாக இருப்பதும் இயல்பாகவே இருக்கிறது. இப்போ இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக அவர்கள் நிரூபித்து மேலை நாட்டவர்கள் காண்பிப்பதால் அவர்கள் முன்னோடியாக திகழ்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்று கேட்டீர்களேயானால் 3000 வருடங்களுக்கு முன்பே அல்லது 5000 வருடங்களுக்கு முன்பே நம் சித்தர்கள் நூலையெல்லாம் எடுத்து ஆராய்ந்து பார்த்தோமானால் இவர்கள் சொன்ன உண்மைகள் அனைத்தும் அந்த சித்தர்கள் நூலில் உள்ளது. அதை தொடர்பு படுத்தி தெளிவாக அதை பற்றி பேசுவதற்கு இங்கு ஆட்கள் குறைவாகவே உள்ளனர் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். யார் என்ன பேசினாலும் சரி, இந்த ஆன்மீகத்திற்கு என்று ஒரு பாதை, ஒரு வழிமுறை இருக்கிறது. இந்த வழிமுறையை தான் நாம் சொல்லி கொடுத்தாகணும். அந்த பாதையை தான் நாம் கடைபிடித்தாகணும். வேறு வழி இருக்கா அப்படின்னா இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மை அப்படின்னு இருந்தால் அது ஒன்றாக தான் இருக்கும். இந்த உண்மையை அடைவதற்கான வழிமுறைகள் வேண்டுமானால் பலவாக இருக்கலாம். ஆனால் எல்லா வழிமுறைகளும் ஒரே வழியில்தான் சேர வேண்டும். எல்லா ஆறுகளும் குளங்களும் நிறைந்ததென்றால் அது கடலில்தான் சேர வேண்டும். எல்லாம் கடலில் தான் கலக்கிறது. ஆறுகள் பலவாறு இருக்கும், ஆனால் கடல் ஒன்றாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுல நமக்கு யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை போல தான் இந்த யோகம். பல வழிமுறைகள் இருந்தாலும் கூடுவதென்று என்பது ஒரே வழிமுறையில் தான் நீங்கள் கூட வேண்டும். இப்படி ஆன்மீகத்தை பொறுத்தவரையிலும் நம் தமிழகம்தான் முதன்மையாக இருக்கிறது. நம் இந்தியாதான் இந்த இந்தியாவிற்கே
இந்த தமிழகம்தான் இந்த ஆன்மீகத்திலும் மருத்துவத்திலும் ஜோதிடத்திலும் பெருமை சேர்த்திருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் நம்மளுடைய ஆன்மீகமும் இலக்கியமும் தான் உலக நாடுகளுக்கெல்லாம் இந்தியாவை மேலோங்கி காமித்திருக்கிறது என்பது தான் யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. இந்த திருக்குறள், சங்க இலக்கியம், நம்மளோட சித்தர்களுடைய வாழ்க்கை முறை, நம் மூதாதையர்களோட வாழ்க்கை முறை, அவர்கள் அறிவியலாளர்கள் எல்லாம் மேல் நாட்டவர்களாக அதிகபட்சமாக இருந்திருக்கிறார்கள். அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் முதன்மையானவர்களாக மேலை நாட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, இந்த மஞ்சளுங்கிறது நம்ம நாட்டில் விளையிற ஒரு கிழங்கு. இந்த மஞ்சள் கிழங்குக்கு உரிமம் வெளிநாட்டில் வாங்கி வச்சுருக்கான். இந்த மஞ்சளுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர்கள் அங்கீகாரம் வாங்குவதெல்லாம் அவர்கள். ஆனால் அதோடைய கரு எங்கேருந்து போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழகத்திலிருந்து போயிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப பேருக்கு தெரியாது. அது மேலை நாட்டவர்கள் சொல்வதற்கு அவங்க முற்படுவார்களா அப்படின்னா முற்பட மாட்டார். சில விஷயங்கள்லாம் மறைச்சி தான் பண்ணுவாங்க. நம்ம தான் இந்த காலத்தின் அளவீடுகளை நினைத்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அவங்களோட கண்டுபிடிப்போட காலம் எத்தனை, நம்ம சித்தர்களோட காலம் எத்தனை, அதை வைத்து தான் நாம் கண்டுபிடிக்கணும். இப்படி ஆன்மீகத்தை பொறுத்தவரையிலும் நம் நாட்டவர்கள்தான் உலகத்திற்கே இந்த ஆன்மீகத்தை போதித்திருக்கின்றனர். இப்போ போகராக இருக்கட்டும், போதி தர்மராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் வெளிநாடு சென்றிருந்தாலும் அவர்களுடைய சொந்த இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகம்தான். பலவாறு இந்த சீன வெடி கண்டுபிடித்ததெல்லாம் போகர், போதி தர்மர் இவர்களில் காலகட்டங்களில்தான். அங்கு இந்த ஆற்றங்கரை ஓரமாக இந்த பெரிய பெரிய மீன்கள் மனிதர்களை அச்சுறுத்தும் ஒரு விஷயம் இருந்திருக்கிறது காடுகளிலெல்லாம். அப்பொழுது அந்த வெடியை வெடித்தால் அவர்களெல்லாம் வராது அப்படின்ற விஷயத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த சீன வெடி நம் நாட்டவர்களால். ஆனால் அதற்கு பேர் சீன வெடி. ஆனால் அதை கண்டுபிடித்தவர் ஒரு தமிழர், நம் மகான் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி நிறைய கண்டுபிடிப்புகளோட தலைமையிடமாக நம் தமிழகம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கிறது. ஆனால் அங்கீகாரங்கள் நிறைய கிடைக்கவே இல்லைங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் எல்லாம் மேலை நாட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். நிறைய நூல்கள், தத்துவம் சார்ந்த நூல்கள் எல்லாம் மேலை நாட்டு நூல்களாக இருக்கின்றன. ஆனால் அந்த எல்லா நூல்களையும் நாம் தத்துவம் சார்ந்த இணையான ஒரு நூல் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சித்தர்களுடைய மகான்களுடைய நூல்களின் சாரம்தான் அந்த தத்துவம் சார்ந்த நூல்களாக இருக்கிறது. இந்த தத்துவம் சார்ந்த விஷயங்களை அதிகம் பேசியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓஷோ. இந்த ஓஷோ நிறைய தத்துவம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் ஒரு நூல் இருக்கிறது என்றால் அந்த நூலுக்குள்
நுட்பமாக புகுந்து அதில் இருக்கும் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை பகிர்ந்து கூறியிருக்கிறார். அவர் எப்படி இருந்தாலும் சரி, அவர் நிறைய விஷயங்களை தத்துவம் சார்ந்து பகுத்தறிவை சார்ந்து யோசித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். நாம் அவரையும் ஒரு சாதாரண மனிதனாக எடுத்துக்கொள்ள முடியாது. நிறைய நல்ல விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுடலாம். ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி அப்படின்னா ஓஷோவை நாம் குறிப்பிடலாம். அதற்காக நான் அதை சொன்னேன். இப்போ எந்த தத்துவங்களாக இருந்தாலும் சரி, இந்த தத்துவங்கள் அனைத்தும் அடிப்படை எதுவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடிப்படை இந்த சித்தர்கள் நூலாக தான் இருக்கிறது. அவர்கள் என்ன ஆன்மீகத்தை பற்றி அவர்கள் பேசினாலும், தியானத்தை பற்றி அவர்கள் பேசினாலும், தியானத்தை மேலோட்டமாக தான் இன்று அளவிலும் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், மேலை நாட்டவர்கள். ஆனால் ஆன்மீகத்தை நுட்பங்களோடு மிக தெளிவாக தான் நம் சித்தர்கள் மகான்களும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மனதை அடக்குவதற்கான எந்த வழிமுறையும் அவர்களிடம் இல்லை. மனதை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் எந்த விதமான பயிற்சிகளும் அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் இன்னும் அந்த மனதினுடைய செயல்பாடுகள், எண்ணங்களுடைய செயல்பாடுகள் இதை பற்றி தான் பேசுகிறார்களே தவிர, அதை எங்கே ஒடுக்க வைக்க வேண்டும், அது எங்கேருந்து தோன்றியது அப்படின்ற உண்மையெல்லாம் நாம் சித்தர்கள் தான் கண்டுபிடித்து அதை எங்கே ஒடுங்க வைக்க முடியும், அது எங்கேருந்து தோன்றியது என்ற உண்மைகளெல்லாம் நம் மகான்கள் தான் கூறியிருக்கின்றன. ஆனால் நிறைய விஷயங்களை அவர்களும் நாமும் கலந்துரையாடி, நிறைய அனுபவஸ்தர்கள் உட்கார்ந்து கலந்துரையாடி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம நிறைய உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம். வெளிநாட்டவர்களிடம் இருக்கும் ஒரு நல்ல விஷயம் எதுன்னு கேட்டிங்கனால், அங்கீகரிக்கும் தன்மை அவர்களிடம் இருக்குது. அவர்கள் ஆராய்ச்சிக்கு அதிக பணத்தை செலவிடுகிறார்கள். நம் இந்தியாவை பொறுத்தவரையிலும் இதை மாதிரி ஆராய்ச்சிகளுக்கு நாம் அதிகபட்சமாக செலவிடுவது இல்லை. ஆனால் இந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரையிலும் உலக நாடுகளில் எங்களுடைய யோகா 148 நாட்டில் இருக்குது, எங்களுடைய யோகா 130 நாடுகளில் இருக்குது, எங்களுடைய யோகா 120 நாடுகளில் இருக்குது அப்படின்னு உலக நாடுகளுக்கெல்லாம் பறைசாற்றும் அந்த யோக முறைகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த யோக முறைகள் அனைத்தும் அடிப்படையான பயிற்சிகளே. அவர்கள் தங்களுடைய விசாலமான பார்வையை இந்த யோகத்திற்கு பயன்படுத்தவில்லை. அந்த விசாலமான அந்த பார்வைக்கு அவர்கள் போகவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த விசாலமான பார்வையை பார்த்தவர்கள் யாருன்னா சித்தர்களும் மகான்களும். இன்னும் கேட்க போனால் இந்த வாசியோகம் என்பது உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கோ 1-2 நாடுகளில் மட்டும் ஏதோ 1-2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் முழுமையாக இந்த வாசியோகத்தை பற்றி அதிக நாடுகள் உணரவில்லை என்பதுதான் இங்கு உண்மையாக இருக்குது. இன்னும் கேட்க போனால் இந்த வாசியோகம் என்பது நம் இந்தியாவிலே அதிகமாக இல்லை என்பது தான் உண்மையாக இருக்குது. அப்போ இந்த வாசியோகம் என்பது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ அதனால தான் நம் தமிழகத்தை நாம் ஆன்மீக பூமி என்று சொல்கிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்கே தான் முட்டாள்தனமும் அதிகமாக இருக்குது, ஆன்மீகம் சார்ந்த முட்டாள்தனமும்.
விடாப்புடியாக ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு விடாமல் பிடிச்சிக்கிற அந்த விஷயங்களும் இங்கே தான் இருக்குது. அப்படிங்கிறதுலேயும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த அடிப்படையான பயிற்சிகளை இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் இவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுதே அவர்கள் நம் தமிழகத்தை பற்றியும் இந்தியாவை பற்றியும் மிக பெருமையாக அவங்க நினைக்கும் வழக்கம் இன்றளவிலும் இருக்குது. ஆனால் உண்மையான ஆன்மீகம் எது, முக்தின்றது ஒன்று இருக்கா, ஞானோதயம் அப்படின்றது ஒன்று இருக்கா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் அவங்க அதிகபட்சமாக போகவில்லை. ஆனால் இந்த விஷயத்தை சொல்லித்தருவது தான் முழுமையான ஆன்மீகம் என்பது இந்த வாசியோகம் கற்றவர்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இந்த உலக நாடுகளில் இருக்கும் ஆன்மீகவாதிகளுக்கோ நம் தமிழர்களுக்கோ இது தெரியுமா அப்படின்னால் தெரியாது என்பது தான் இங்கே உண்மையாக இருக்குது. ஏதோ 1-2 பேருக்கு வேண்டுமானால் தெரிந்திருக்கிறான். இந்த அடிப்படையான பயிற்சிகளையும் இந்த ஆசன பயிற்சிகளையும் வைத்துக்கொண்டு இவைதான் யோகா, இவைதான் மூச்சு பயிற்சி, இவைதான் யோகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க கூட்டம்தான் இங்கு 99% இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய இந்த வாசியோகத்தை பற்றியோ நம் சித்தர்களை பற்றியோ ஆய்வு செய்து அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயங்களை எல்லாம் இந்த உலக நாடுகளுக்கு நாம் பரப்பினோம் என்றால், தெளிவாக பரப்பினோம் என்றால், நம் இந்தியாவின் மீது மிகப்பெரிய மரியாதை உலக நாடுகளுக்கு இருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றளவிலும் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் இந்தியாவிற்கே பெருமை சேர்ப்பது எது அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் இந்த உண்மையான ஆன்மீகம், அதாவது வாசியோகம், சித்த வித்தை அப்படின்ற உண்மையான இந்த ஆன்மீகம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம். அதுக்கு அடுத்தாற்போல் அகநானூறு, புறநானூறு, இந்த தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், திருக்குறள், இந்த சித்தர்களுடைய நூல்கள், இந்த நூல்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நாலடியார், சங்க இலக்கியங்கள், திருக்குறள், இதோட சாரம் எதில் இருக்குது அப்படின்னா சித்தர்களோட நூலில் இருக்குது. இந்த திருக்குறள் 2000 வருடம் ஆகிறது. 2000 வருடங்களுக்கு முன்பே இந்த திருக்குறளின் உண்மைகளை எல்லாம் அதிகமாக சொன்னவர்கள் நம் சித்தர்களும் மகான்களும். திருவள்ளுவர் நாயனாரும் ஒரு சித்தர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுக்கெல்லாம் திருவள்ளுவருக்கும் முன்னோடி இருந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறளில் சொல்லாத நிறைய விஷயங்களை சித்தர்கள் நூல்களில் இருக்குது. அந்த சித்தர்கள் நூலை நாம் படித்து அதன் நுட்பங்களை அறிந்து தான் சில திருக்குறளுக்கு நம்ம விளக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அதில் ஒரு குறள் தான் இந்த பெய்யனா பெய்யும் மழை, இந்த கற்புடைய பெண்கள் பெய்யென்றால் பெய்யும் மழை அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலுக்கு இன்றளவிலும் நம்ம அந்த பாடலை பற்றி கிண்டல் பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க. அந்த பாடலை மேலோட்டமாக நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்வது சரியாகவே இருக்கும். என்ன அப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு புருஷனை, ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு புருஷனை தெய்வமாக நினைத்து அவர் வணங்கி அவருக்கு தேவையான தொண்டுகளை செய்தால் அவள் பெய்யென்றால் பெய்யும் மழை அப்படின்ற மாதிரி அந்த பாடல்களுக்கு விளக்கம் சொல்லியிருப்பார்கள். ஆனால் கற்புடைய பெண் பெய்யனால் பெய்யும் மழை அப்படின்னு அந்த பாடல் இருக்குது இல்லையா? அந்த கற்பு என்பதற்கு இன்னொரு பேர் இருக்குது. கற்பு என்பது, ஏற்கனவே இதை நான் பதிவிட்டிருக்கேன், கற்பு என்பது உடலை சார்ந்ததில்லை, மனதை சார்ந்தது. ஒரு பெண்
இன்னும் ரொம்ப சிம்பிள். இப்போ ஔவையார் இருந்தாங்க, ஒரு மிகப்பெரிய ஞானியாக இருந்தார். அவர் பெய்யினா மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னா கண்டிப்பாக பெய்யும். அதற்குரிய தன்மைகள்லாம் அவர்களிடம் இருந்தது. அப்படி அவர் கற்புடைய அந்த பெண்ணாக இருக்கும் அந்த நிலையில் யார் இருந்தாலும் இந்த உலகத்தில் பெய்யென்றால் பெய்யும் மழை. சித்தர்கள் மழை பெய்யணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னால் மழையை பெய்ய வைப்பாங்க. அது முடியுமானா முடியும். அதை நம்ம நிகழ்த்தி காட்டலாம். அதில் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இதை மாதிரி பாடல்களுக்கு பொய்யான விளக்கங்கள் நம்ம ஆட்களே சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இன்றைக்கி அந்த மாதிரி கற்புடைய பெண்கள் எல்லாம் இல்லையா? இப்போ அவங்கெல்லாம் பெய்யினா மழை பெய்யுதா அப்படின்னு நாத்திகர்கள் பேசுவது உண்டு. ஆனால் அவர்கள் சொல்வதும் ஒரு உண்மையான கருத்து தானே. நம்மளே என்ன சொல்கிறோம், முருகன் மயிலில் வாகனம் செய்கிறாரு, இன்றளவில் நம்ம மயிலில் ஏறி உட்காந்து நம்ம வாகனமாக அதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஒவ்வாத கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு கேட்குறோம். ஆனால் அதற்கு உண்மையான கருத்து ஒன்று இருக்கிறது என்பதையும் நாம் கூறுகிறோம். இந்த உண்மையான கருத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அவர் சொன்னது உண்மைதான். மயில் என்பது நம் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு சக்திக்கு பேர் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு உண்மை விளக்கம் புரிஞ்சிடும். அந்த ஜீவசக்திக்கு தான் அது அப்படின்னு நம்ம தெரியும் பொழுது நமக்கு புரிஞ்சிடும். இந்த ஜீவசக்தி தான் என்னவா மாறுது, மயில் குயிலாக மாறுது அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார். அப்போ உண்மை தத்துவங்களை நாம் புரியும் பொழுது யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த திருக்குறளுக்கு சரியான விளக்கங்கள் எழுதியவர்கள் எழுதவில்லை என்பதுதான் இன்றளவிலும் உண்மையாக இருக்கிறது. அதற்கு தான் ஒரு ஆய்வு தேவை என்று நான் கூறுகிறேன். என்னதான் அறிஞர்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் PhD படித்த அறிஞர்கள். அனுபவ அறிவு என்று ஒன்று உள்ளது. அந்த அனுபவ அறிவு இந்த சித்தர்களுக்கும் மகான்களுக்குமே உகந்தது. அந்த அறிவு சார்ந்தவர்களை வைத்து ஆலோசித்து 2 பேரும் உட்கார்ந்து இதற்கு இது சரியாக இருக்குமா என்று ஆய்வு செய்து ஒரு தெளிவுரையெல்லாம் எழுதினால் அதற்கு சரியான ஒரு தெளிவுரை அமையும். அதை உலக நாடுகள் இன்னும் மென்மேலும் பாராட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றளவிலும் நம் தமிழகத்திற்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னா நடக்கலை அப்படின்னே சொல்லலாம். நம் சித்தர்களுடைய தமிழ் மருத்துவம், இந்த நாட்டு மருத்துவம், நம்மளுடைய வாழ்க்கை முறை உலகத்தில் எங்கேயுமே இல்லை. நான் தமிழர்களாக இருப்பதனால் இதை நான் உயர்ந்து பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேணாம். உண்மை அதுதான். அவர்கள் மேலை நாட்டவர்கள் எந்த கண்டுபிடிப்பு வேணுமோ கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அதனால் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதிக நன்மையும் இருக்குது, அதிக தீமையும் இருக்குது. ஆனால் நம் நாட்டவர்களுடைய கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா, சித்தர்களுடைய மகான்களுடைய வாழ்க்கை முறை, நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை கண்டுபிடிப்புலாம் இருக்குல்ல, அதில் அதிகபட்சமாக தீமையே இருக்காது. உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் அதில் இருக்கும். நெறிப்படுத்தாத விஷயங்கள் அதில் இருக்கவே இருக்காது. இந்த மின்சாரத்தை நம்ம கண்டுபிடிச்சதுனால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக நன்மை நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்ததனால் என்ன நடந்துச்சுன்னா இந்த உலகம் முன்னேறியது, வேலைவாய்ப்புகள் அதிகமானது. ஒரு பக்கத்தில் வேலைவாய்ப்புகள் சிலருக்கு பறிக்கப்பட்டது,
சிலருக்கு ஃபேக்ட்ரிகள் அதிகமாயிடுச்சு. எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, ஓய்வு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாதப்ப விடியற் காலையில் எந்திரிச்சிருவான். சூரியனோட வெளிச்சம் இங்கே வரும்பொழுது மனிதன் எந்திரிச்சிருவான். சூரியனோட வெளிச்சம் மறையும் பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறங்கிடுவான் சாப்பிட்டுட்டு. இதுதான் உண்மையான முறை. அவனுக்கு சரியான ஓய்வு இது எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த முன்னேற்றங்கள், இந்த அறிவியல் வளர்ச்சியெல்லாம் நம் வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்துவதற்காக இருக்கணுமா, அழிப்பதற்காக இருக்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்துவதற்காக இருக்கணும். ஆனால் இந்த விஞ்ஞான முன்னேற்றம்ங்கிறது நம் வாழ்க்கை முறையை அழிப்பதற்காக வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இந்த கண்டுபிடிப்புகளால் நமக்கு அதிகபட்சமான நன்மை இல்லை என்பதை தான் நான் உணர்கிறேன். வேண்டுமானால் 1-2 நன்மைகள் இருக்கலாம். உழைப்பெல்லாம் போச்சு, உழைப்பே இல்லை. இந்த வியாதிகள் அதிகமாவதற்கான காரணமே அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு தான். அந்த காலத்துலலாம் ஆறுகளிலும் குளங்களிலும் குளித்தான். அந்த தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஆரோக்கியமாக இருந்தான். ஆனால் இன்றைக்கி நாளுக்கு நாள் பாத்ரூமில் நின்று குளிக்கிறது, நனைஞ்சு நனையாமலும் இருக்குது. சரியான ஆரோக்கியம் இல்லை. இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தினால தான் இந்த பம்பு செட்டு, இந்த மோட்டரை வச்சு இந்த தண்ணியை உறிஞ்சிற விஷயத்தை கண்டுபிடிச்சான். அப்போ அந்த மின்சாரம் அப்படின்னு இருக்கிறதுனால தான். இந்த மின்சாரம் இல்லாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணி நிலத்தடி நீர்லாம் கீழே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தண்ணியெல்லாம் உறிஞ்ச முடியாது இவனால். ஆனால் அதற்கு பதிலாக இந்த சோலார் முறையை நாம் பயன்படுத்தலாம். இந்த சூரியனிலிருந்து அந்த வெப்பத்திலிருந்து அந்த சோலார் முறையில் நம்ம மின்சாரத்தை எடுக்கிற அந்த முறையை நம்ம மிதமாக பயன்படுத்திக்கலாம் வேண்டுமானால். இப்படி ஒரு கண்டுபிடிப்பு, அதாவது மிதமான மின்சாரம் நமக்கு தேவையாக இருக்கிறது, அதிக மின்சாரம் நமக்கு தேவையில்லை. அதனால தான் பலவிதமான இடர்பாடுகள் ஆரோக்கியமே போகுது. இப்படி இந்த கண்டுபிடிப்புகளால் நம்ம வாழ்க்கை சீரழிந்திருக்கிறது என்பதால் தான் நம்ம இந்த அறிவியல் முன்னேற்றங்கிறது சரியானதாக இல்லை என்பதை நாம் உங்களுக்கு வலியுறுத்துகிறோம். ஆனால் நம்மளோட சித்தர்களுடைய, நம்மளுடைய தமிழர்களோட கலாச்சாரம் எதை நோக்கி இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் வாழ்க்கை முறையை சரிப்படுத்துவதும் ஒழுங்குபடுத்துவதும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை வளப்படுத்துவதற்காக தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். இந்த பழையதுன்றதை ஒன்று மறந்தோம். எல்லாருக்கும் அல்சர் வந்துருச்சு, எதிர்ப்பு சக்தியே இல்லை. அதனால் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அந்த காலத்திலே அந்த பழைய சாதம், இந்த அரிசி சாதத்தில் இல்லாத புரத சத்துக்கள் இல்லை. அது நம்ம நாட்டில் விளையணும், அந்த அரிசியை நம்ம சாப்பிடணும். இது அதிகபட்சமாக நம்ம வலியுறுத்துகிறோம். என்னதான் வெளிநாட்டு கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் இந்த கலாச்சாரம், பண்பாடு, இந்த ஒழுங்குமுறை இது எல்லாம் இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில்தான் இருக்கிறது என்பதால் தான் நம்ம தமிழ்நாட்டை உயர்வாக பேசுகிறோம். ஆனால் நம் நாட்டை சுற்றி உள்ள வெளிமாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை ஒரு சாதாரணமாகவே பார்க்கிறது. இந்த தமிழர்களுக்கென்று ஒரு பெருமை இருக்குது, தமிழர்களுக்கென்று ஒரு என்ன இருக்குது, ஒரு கர்வம் இருக்குது. அந்த கர்வம் எது என்றால் ஒழுக்கம் என்ற கர்வம், உண்மை என்ற கர்வம். இந்த தமிழர்கள் உண்மையின் வழியில் வாழ வேண்டும். ஆனால் இதெல்லாம் இந்த தமிழர்கள் கேட்பார்களா, இந்த தமிழர்கள்லாம் ஒன்று சேர்வார்களா அப்படின்னால் அதெல்லாம் இல்லை.
அதான் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புனால ஒற்றுமை உணர்வே போச்சு. இங்கே பேசுறதுக்கே அதிகபட்சமாக வேலை இல்லை. நீதிமன்றங்களுக்கெல்லாம் அதிக கேஸ்லாம் இப்போ போகவே போகாது. ஒரு பஞ்சாயத்துன்னு ஒன்று வச்சுருப்பான், அதில் அவர் உண்மையை கண்டுபிடிக்கிறாரோ பொய் பேசுகிறாரோ, ஆனால் அந்த பஞ்சாயத்தில் அன்னைக்கே பஞ்சாயத்தை தீர்மானம் பண்ணி அன்னைக்கே தீர்ப்பை சொல்லிவிடுவான், இல்லை ஒரு 2 நாளில் சொல்லிவிடுவான். ஆனால் இன்றைக்கெலாம் நீதிமன்றத்தில் நீங்கள் போனீங்கன்னா நம்ம ஆயுள் முடிஞ்சு நம்ம பையனோட ஆயுள் முடிகிற காலகட்டத்தில் தான் தீர்ப்பே வரும். ஆனால் சில விஷயங்கள் அபகரிக்க வேண்டும் என்றால் நீதிபதிகள் நினைத்தால், சில வக்கீலுங்க நினச்சா நீதிபதியை நேரில் போய் பார்த்து அதெல்லாம் சீக்கிரமே அந்த இடத்தை அபகரிச்சுப்பான். அப்படின்ற விஷயங்களும் நடக்குது. இந்த சினிமாவெலாம் நிறையா நம்ம பார்க்குறோம். இந்த நீதிபதிகள் லஞ்சம் வாங்குகிற அநியாயம்லாம் இந்த சினிமாவிலே கட்டுறான். நிறையா சினிமா படங்கள்லாம் பார்க்குறோம் நம்ம. நிறையா தீர்ப்புகள் விற்கப்படுகிறதுன்னு ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க. அது என்னாச்சுன்னே தெரியல. இன்றைக்கி நாட்டோட நிலைமை, நீதிபதியோட நிலைமை இதெல்லாம் இப்படி தான் இருக்குது. இந்த ஏழைங்களோட கடைசி ஆயுதம் எது அப்படின்னால் அது நீதிமன்றம். ஆனால் இன்றைக்கி நீதிமன்றம் அப்படி இருக்கா அப்படின்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நீங்கள் இப்படி மாற்றி போட்டுங்க அந்த பழமொழியை. எப்படி அப்படின்னால், ஏழைகளுடைய நீதிமன்றம் எதுனா அந்த இயற்கை தான், இயற்கையோட நியதி தான். அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இவன் வேணால் நீதிமன்றத்தில் வேணால் தப்பிச்சிருக்கலாம், அந்த இயற்கை நியதியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, யாராக இருந்தாலும். அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஏற்கனவே இதை நான் பதிவிட்டேன். ஒரு சித்த வைத்தியர் எல்லா வியாதிகளுக்கும் அவனே மருத்துவம் பார்த்துருவான். ஆனால் இந்த டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு மருத்துவர் இருக்கான். அதுதான் இன்றைய மருத்துவம். ஆனால் அந்த சித்த வைத்தியர்களை தான் இவர்கள் போலி மருத்துவர்கள் சொல்கிறான். எப்படி இவர்கள் போலி மருத்துவர்கள் என்று இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு தெரியல. வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவான், எங்கேயாவது ஒரு சித்த வைத்தியர் ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அவரை போலி மருத்துவர்கள், அனுபவ வைத்தியர்கள் அவர்கள் எல்லாம். நம்ம ஒரு கஷாயம் வச்சு கொடுக்குறோம், இது மாதிரி கஷாயம் வச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அது தவறு அப்படின்னு சொல்கிற இந்த கட்டு போடுறவங்களெல்லாம் கட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற வழக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ப்ரெஷர் கொடுத்து அவங்க கொஞ்சம் பணத்தெல்லாம் கொடுத்து அவங்களெலாம் குடிக்க சொல்லிடுவாங்க. இந்த ஏழைகள்லாம் அங்கே போய் பயனடைகிறான், அவன் எங்கள்கிட்ட காசை அதிகமாக கொட்டி கொடுக்கணும், அவன் ஒரு 100 200 வாங்கிட்டு பார்க்குற மருத்துவத்தை என் 10,000 அவன் லாஸ் பண்ணிட்டான், அதனால் நீங்கள் அவனை பிடிங்க அப்படின்ற விவகாரம்லாம் இங்கே தான் நடக்குது. ஆனால் இந்த விஷயங்களில் தமிழகம் ரொம்ப மோசமாக உள்ளது. சட்டத்திட்டங்களில், லஞ்சங்களில் நம்ம தமிழ்நாடு, நம் இந்தியா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் இதெல்லாம் அதிகமாக இல்லை. லஞ்சம் குறைவு, அங்கெல்லாம் ஒரு ஒழுக்கமான ஒரு சரியான சட்டத்திட்டங்கள், மக்களுக்கான சட்டத்திட்டங்கள். அங்கெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணால் கடுமையான தண்டனைகள், தப்பிக்கவே முடியாது, பயப்படுவான். சிக்னலில் தாண்டி போயிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து போலீஸ்காரன் வருவானே தெரியாது, டக்குன்னு உங்கள் பக்கத்தில் நிற்பான். இங்கெல்லாம் போலீஸ்லாம் பற்றாக்குறை. அப்படி போலீஸே வந்தாலும் அவன்லாம் கடுமையாக பேசுகிறான். போலீஸுக்கான எந்த விதமான தகுதியும் இல்லை. இந்த போலீஸை என்ன சொல்கிறோம், காவல்துறை உங்கள் நண்பன் சொல்கிறான். நண்பன் மாதிரியா இந்த காவல்துறை நடந்துக்குது? எடுத்த உடனே அதட்டுறான், பயம் வந்துடுது. போலீஸ்காரரை பார்த்து பயப்படாத ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த அரசியலில் இருக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கும் மந்திரிகள், அந்த அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் தான்.
ஏழை மக்கள் அனைவரும் பயப்படுறாங்க. நல்லவெல்லாம் நடுங்கிறான். இதெல்லாம் ஒரு சட்டத்திட்டங்களில் ஒழுங்குமுறையான நாடா இது? மிக மோசமான நிலைமையில் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இங்கே இயங்குது. இது மேலை நாடுகளில் கிடையாது. அவெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கான். அங்கேருந்து ஒரு சிக்னலில் அங்கேருந்து வந்து நம்ம காரை பிடிச்சாலும் அவன் முதல்ல கேட்குறது, முதல்ல வணக்கம் சொல்லுவான். சொல்லிவிட்டு உங்கள் கண் பார்வை சரியாக இருக்கா, உங்களுக்கு வேறு ஏதாவது குறைபாடு இருக்கா, ஏன் நீங்கள் சிக்னலை தாண்டி வந்தீங்க, அதற்கான காரணம் என்ன, இதெல்லாம் கேட்பான். ஆனால் இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. சீட்டை எழுதி கையில் கொடுத்துருவான். அங்கே போனால் 500, இங்கே கொடுத்தா 100, இப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பேப்பரில் நியூஸ்லலாம் பார்க்குறோம். எப்படி நடந்தாலும் அவர்கள் பிடிபட்டாலும் மீண்டும் 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 இது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த அவலங்கள் தான் இந்த இந்தியாவில் தான் இருக்குது. அந்த அளவுலலாம் நம்ம இன்னும் முன்னேறலை அப்படின்னு சொல்கிறத விட இதை வழிமுறைப்படுத்த இங்கே தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆள்றாரு. அப்போ ஏன் அந்த ராஜாவை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒழுங்காக இந்த நாட்டையும் நம்மையும் வழிநடத்துவார்கள் என்பதற்காக தான் அவர் தேர்ந்தெடுத்தோம். அப்போ அவரை வழி நடத்த தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவரை இறக்கிடணும் இல்லையா? அவர் தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். அப்படின்ற வழிமுறைகள்லாம் இங்கே இருக்கானால் மிக மிக குறைவு. இந்த சமூகமே பார்த்திங்கன்னா அறிவார்ந்த சமூகம் அப்படிங்கிறது இங்கே மிக மிக குறைவாக இருக்குது. அறிவு சார்ந்து யோசிப்பவர்கள், ரொம்ப விழிப்புணர்வோடு யோசிப்பவர்கள், முற்போக்கு சிந்தனையாக இருப்பவர்கள் இங்கே மிக மிக குறைவு. ஒன்றுமே தெரியாதவன் தான் என்ன பண்ணுறான், 1008 கமெண்ட் போடுறான். அந்த சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, தப்பு தப்பாக கமெண்ட் போடுவான். ஏன் அப்படின்னா, அந்த நேரத்தில் அவர் அவர் அந்த ஃபோனை கையில் வச்சுருந்தா அவர் பெரிய நாட்டுக்கே ராஜான்னு நினச்சிக்கிறார். கமெண்ட் போடக்குள்ளலாம் சரியான விஷயங்களை பயன்படுத்துவதுதான் சரியாக இருக்கும். தேவையற்ற விஷயங்களுக்கு, பொய்யான விஷயங்களை நாம் பொய்யா பார்ப்பது என்பது சரியானது தான். சரியான விஷயங்களை சரியாக பார்ப்பது என்பது தான் சரி. அப்படி பார்ப்பவர்கள் இங்கே மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். இந்த நாட்டு முன்னேற்றங்களையும் நாட்டையும் வழி தவறி கொண்டு போகக்கூடியது எதுவாக இருக்குது அப்படின்னால், இந்த நாட்டுடைய சில சட்டத்திட்டங்கள், இந்த சினிமான்ற ஒரு துறை, இந்த பொழுதுபோக்கு விஷயங்கள் எல்லாமே இந்த மனிதனை சீரழித்திருக்கிறது என்பது தான் இங்கு உண்மையாக இருக்கிறது. ஆனால் அதை மாதிரி ஆட்கள் பின்னாடி தான் கூட்டமாக போகுது. ஒரு நல்ல கருத்துக்களை நம்ம சொல்கிறோம், நல்ல கருத்துக்களை நம்ம இந்த உலகத்துக்கு போதிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படின்னால் அந்த பேச்சை கேட்பதற்கு வருவது என்பது மிக மிக ரொம்ப கம்மியான சொற்ப பேர் தான் வராங்க. ஆனால் தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் கூட்டம் குமிஞ்சு நிற்கிது. இது நமக்கு எப்படி இருக்குது, இந்த நாட்டோடைய தன்மை இப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா, இந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரையும் நம்மளுடைய இந்த தமிழகம்தான் முதன்மையாக இருந்தது. எப்படி பார்த்தாலும் நம் நாட்டிற்கும் நம் நாட்டில் உள்ள மக்களுக்கும் பெருமையை சேர்த்தவர்கள், பெருமையை வாங்கி கொடுத்தவர்கள், நம் வாழ்க்கை முறையை சரியான வழியில் வாழ கற்றுக் கொடுத்தவர்களும், உண்மைனா இது, பொய்னா இது, உண்மை வழி தான் நீ நடக்கணும், பொய்யான வழியில் தான் நீ நடக்கக்கூடாது என்று வாழ்க்கையை போதித்தவர்களும், உலகத்திற்கே போதித்தவர்களும்
நம் சித்தர்களும் மகான்களும் தான். அவர்களால் தான் இந்த உலகமும் இயங்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த சித்தர்களுடைய கருத்துக்களையும் மகான்களுடைய கருத்துக்களையும் தான் இந்த தத்துவம் அப்படின்ற பேரில் மேலை நாட்டவர்கள் திரும்ப 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 பேசிக்கிட்டு வராங்க, வார்த்தையெல்லாம் மாற்றி போட்டு. ஆனால் அவர்களுடைய சிந்தனையும் இவர்களுடைய சிந்தனையும் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் முன்னோடி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சித்தர்களும் மகான்களும் தான். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம தமிழகம் இல்லை இந்த தமிழ் ஆராய்ச்சி அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த தமிழை பற்றி தெரிந்தவர்கள், உண்மையான விஷயத்தை தெரிந்தவர்கள்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு ஆய்வு நடத்தி அவர்கள் வாயிலாக சில விஷயங்கள் பண்ணினால் இந்த நாடு சுபிட்சமாக இருக்கும். என்ன அப்படின்னா, நல்ல மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு நம் நாட்டில் உள்ள தலைவர்கள் எல்லாம் அவர்களை சொல்லும் வழியில் பின்பற்றினால் இந்த நாடு சுபிட்சமாக இருக்கும். அதை மாதிரி ஆட்களை எல்லாம் யார் தேடி வராங்க, யார் ஏதாவது கேட்குறாங்க, மதிக்கிறது கூட கிடையாது. இப்போ நம்மளே ஒரு யோகா கிளாஸ் போடுறோன்னு வச்சுங்க. இப்போ சென்னையில் நம்ம போட போகிறோம். ஏப்ரல் 18, 19ன்னு நினைக்கிறேன். அது கன்ஃபார்ம் ஆகலை. அது உறுதிப்படுத்தின பிறகு உங்களுக்கு நான் அதை தகவலை பரிமாறுறேன். இப்போ இந்த வகுப்புக்கு நம்ம இந்த வகுப்பு இந்த உலகத்தில் எவ்வளோ யோகா இருக்கோ அதையெல்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம். அதெல்லாம் என்ன நன்மைங்கிறத சொல்ல போகிறோம். இந்த கடவுள் யார் அப்படின்றத சொல்ல போகிறோம். இந்த பகுத்தறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். எதெல்லாம் விழிப்புணர்வு வேணும், எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நம்ம வாழ்க்கை முறை எப்படி வடிவமைக்கணும், நமக்கு ஏன் துன்பம் வருது, அதுலேருந்து விடுபடுவது எப்படி, இப்படி பலவிதமான விஷயங்களை, மனிதம் சார்ந்த நிறைய விஷயங்களை இந்த வகுப்பில் நம்ம பேச போகிறோம். அப்படி பேசும்பொழுது எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பதிவிடுறேன். எவ்வளோ பேர் இதை பயன்படுத்திப்பாங்க அப்படின்னா மிக மிக குறைவான பேர் தான் இதை பயன்படுத்திப்பாங்க. இப்போ சில ட்ரஸ்ட்டுகள்லாம் அந்த ட்ரஸ்ட்டோட அந்த குருநாதர் வந்தால் ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா ஃபீஸா, சில பேர் 25,000, சில பணக்காரர்கள் 25,000 ரூபா ஃபீஸா, ஒரு 10,000 பேர் வருவாங்களாம். அப்போ பொய்யான ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுப்பதுக்கே அவ்வளோ பேர் வராங்க. உண்மையான ஆன்மீகத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறத நான் பிறகு பதிவிடுறேன். இப்படி தான் அவர்களை பிடித்து உட்கார வைக்கும் முறையெல்லாம் மற்ற யோகா சென்டரில் நடக்கும். ஆனால் நம்மளுடைய யோகத்தை பொறுத்தவரைகளும் தகுதியான மனிதர்கள் மட்டும்தான் உள்ளறையே வரணும் அப்படின்னு சொல்லுவோம். தகுதி இல்லாத நபர்கள், அதாவது தகுதி எதோட அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்கும். அது ஏற்றத்தாழ்வு அப்படி இருக்காது. மனநிலையை பொறுத்து, அவர்களுடைய உண்மைத்தன்மையை பொறுத்து தான் நம்ம அந்த யோக பயிற்சியெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அப்படி இல்லாட்டினால் அவர்கள் மாறுவதற்கு தயாராக இருக்கணும். அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் நம்ம இந்த பயிற்சிகள்லாம் கற்றுக் கொடுப்போம். அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எவ்வளோ பேர் இதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.